ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை காணும்படியாக கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகுமா? விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்ராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை உங்களை விட்டு நீக்குவார். வேதம் சொல்கிறது, வியாதிகளை உங்களை விட்டு நீக்குவே. கற்பம் விழுவதும் இல்லை, மலடுகள் இருப்பதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறதான வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தை. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் அதற்கு வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவரை சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய அப்பம், நம்முடைய கையின் பியாசங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை சரீரத்திலே வியாதியோடு கூட இருப்பீர்கள் நினைச்சினால் வியாதிகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா! குறையோடு இருப்பேன் சொன்னால், கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு நிற்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை. ஹல்லேலூயா! நிறைவானவர் வரும்பொழுது குறையெல்லாம் மாறி போய்விடும். ஹல்லேலூயா! நான் ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவுக்குள் நடத்தின ஒரு அருமையான ஒரு சகோதரர் உண்டு. அவர் ஒரு இந்து நண்பர். அவருடைய பெயர் பாலசுப்ரமணியன். இடிஏ ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்த அருமையான நண்பர் அவர். அடிக்கடி இரவு வேளையிலே நாங்கள் சந்திப்போம். 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் இருவரும் இணைந்து பேச வேண்டிய நேரம் வரும். நான் எப்பொழுதெல்லாம் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவரை சந்திக்கிற நான் ஆவலாய் போவேன். என்று சொன்னால், ஆண்டவரை வாஞ்சித்து, ஆண்டவரை நேசித்து, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அவர் மனைவியும் அப்படித்தான், அந்த குடும்பமும் அப்படித்தான். எனக்கு அருமையானவர். அவர் இவ்விதமாய் சொல்வார், நான் கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்த நாட்களில் இருந்து, நான் மனமாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் இருந்து தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதித்தார். குறைவென்பது இல்லாதபடி நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கணவனும் மனைவியும் இருவரும் இணைந்து இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் என்று சொல்லி சிரித்து கொண்டே சொல்வார். அவர் மாத்திரம் என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால், இந்த நல்ல தெய்வம் என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் என்று சொல்வார். அடிக்கடி சொல்லுவார். இன்றைக்கும் அவர் ஹைதராபாத்திலே அவருடைய வேலையை செய்து கொண்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களில் அவர் சந்தித்த போது அவர் சொன்னார், என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, கர்த்தரோடு கூட பேசுகிறார். நீ ஆண்டவரை செவிக்க ஆயத்தமாயிருப்பா என்று சொன்னார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரின் சேவை என்ன சூழ்நிலையும் என்ன நிலையிலும் ஆண்டவரை மட்டும் விட்டு விடாதபடி நிற்பாய் சொன்னால், நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெறுமையாய் போவதில்லை, நீ விருத்தி அடைவாய். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறதை மற்றவர்கள் காணும்படியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நீ சேவிக்கிற, ஆராதிக்கிற அந்த ஆராதனையை அவர் இறங்கி வந்து விழாவுகிறவர். நீ ஆராதிக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட உறவாடும்படியா உன் இருப்பிடத்திற்கு, உன் அண்டையிலே, உன் அருகிலே வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு ஜெபித்தீர்களா? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கு ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இடைபடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி எங்களோடு கூட வெளிப்பட்டீரே. இதை உண்மையாய் கேட்கிற ஒவ்வொருவர் இருதயத்திலும் கத்த பேசியிருக்கிறேன். அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், வறுமைகளும் வனாந்தரங்களும் தகப்பனே தரித்திரமும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போகட்டும். செழிப்பும் விருத்தியும் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில்
அப்படியே செய்வதற்காய் நன்றி தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்கிறது அநேகர் காண உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.